பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் இன்று நீங்கள் பலப்படும்படியாய் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. மத்தேயு 7:1 சொல்லுது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு அப்படின்னா என்னன்னா, நீங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்றத வரைக்கும் மற்றவங்களை குற்றப்படுத்தாதீங்க. நீங்கள் நிறைய நேரங்களில் நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்துகிறோம். மற்றவங்கள பார்த்து சொல்கிறோம், இவங்க ஜோம் பண்ணுறது சரியில்லை, படிக்கிறது சரியில்லை, பைபிள் வாசிக்கிறது சரியில்லை, பாட்டு படிக்கிறது சரியில்லை, ஆராதனை செய்கிறது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு மற்றவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு, நீங்கள் உங்களை எப்படி ஆண்டவர் பார்க்குறாருன்னு என்னைக்காக பார்த்துருக்கீங்களா? நீங்கள் மற்றவங்களை பார்த்து குற்றப்படுத்திகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு டைம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் மற்றவங்களெல்லாம் இப்படி குற்றமாக பேசுகிறேன், அந்த ஊழியக்காரன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, என் பக்கத்து வீட்டுக்காரி சரியில்லை, என் பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, வேலை பார்க்குறவன் சரியில்லை, மேனேஜர் சரியில்லை, ஆமாம் ஆடிட்டர் சரியில்லை, ஆமாம் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, ஓனர் சரியில்லை, இந்த பொருள் சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, அது சரியில்லை, இப்படி எல்லாத்தையும் நான் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன்னு. நான் உடைய சமூகத்தில் கரெக்டாக இருக்கேனா? நான் உடைய சமூகத்தில் தெளிவாக இருக்கனா? நான் உடைய சமூகத்தில் ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சு நீங்கள் ஹானர் பண்ணுற மாதிரி நான் இருக்கனா? நான் குற்றமற்றவனா குற்றமற்றவளா இருக்கனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்வார், தம்பி நீ எப்படி குற்றமற்றவனா குற்றமற்றவளா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார். ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் தெய்வ சமூகத்தில்? மற்றவங்களையே குற்றம் சாட்டிகிட்டு இருக்கோமா? இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை ஆண்டவரே, ஆமாம் மற்றவனை குற்றம் தீர்க்கிற நான் குற்றவாளி ஆயிடக்கூடாது. அதனால் மற்றவங்க என்ன தப்பு செஞ்சாலும் சரி, நான் உம்முடைய சமூகத்தில் சொல்கிறேன், என்னைய நான் திருத்திக்க பார்க்குறேன், என்னைய நான் மாற்றிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் எப்போ பார்த்தாலும் மற்றவருடைய சிந்தனை தான் நமக்குள்ளே இருக்குது. அவங்க எப்படி செய்கிறாங்க அதை மாதிரி நம்ம செய்யணும். வேலை பார்க்கும்போது கூட அவங்க பையன் என்ன வேலை பார்க்குறாங்க, அவனை விட நல்ல வேலை பார்க்கணும். அவர் எந்த இடத்துக்கு போகிறாரு, அவர் எங்கே பொருள் வாங்குறாரு, அவர் எதை செய்கிறாரு, மற்றவங்களை பார்த்துக்கிட்டு குற்றப்படுத்திக்கிட்டு சில பேர் தொட்டா குற்றம், எதை செஞ்சாலும் குற்றம். ஏன் அப்படின்னா அவங்க மேலே ஒரு காய்மாகரமான ஒரு பகை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு தீர்த்துட்டேன், நான் உன்னைய நான் ஆர்டர் போட்டுட்டேன்னா நீ குற்றவாளிப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்னா, நீ யாரெல்லாம் குற்றம் தீர்த்தீர்களோ, நீங்கள் யாரெல்லாம் குற்றப்படுத்துறீங்களோ அவங்கெல்லாம் நீதிமன்றம் மாறிடுவாங்க. கவனமாக இருக்கணும்.
இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் கவனம் இல்லாமல் போய்விடுகிறோம். நம்மளையே பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் யார் தெரியுமா, நான் அவளை விட நல்லவா, இவனை விட நல்லவன், நான் வேலை அவனை விட உண்மையாக பார்ப்பேன், இவனை விட நல்லா பார்ப்பேன். இப்படி நம்மளை பெருமை பேசிக்கிட்டே இருக்கிறோம், மற்றவங்கள குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், தட்டிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிறவங்களை எழும்பவே விட மாட்டோம் பாருங்க. அதெல்லாம் பயங்கரமான குற்றம். சகோதரா சகோதரி, நீ வேலை பார்க்குற இடத்துல, நீ இருக்கிற இடத்துல, ஒருவேளை நீ ஒரு இடத்துல நல்ல பொசிஷனில் இருக்கீங்களா, உங்களை விட ஒரு ஆள் நல்ல வேலை பார்க்குறானா என்கரேஜ் பண்ணுங்க. ஆமாம், அடித்து ஒடிச்சு அப்படியே ஒடுக்கி வச்சிடாதீங்க. வெளியில் அவன் வரக்கூடாது, அலைய விடாதீங்க, காக்க வைக்காதீங்க. அவனை ஒருவேளை டென்ஷன் ஆகி வேலையை விட்டு ஓடுற மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா மற்றவங்களை குற்றந்திக்கிறதுக்கு நீங்கள் யாரு? ஆண்டவரில் அவனை பார்த்துட்டு இருக்கிறாரு. மற்றவங்களை குற்றந்திக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நரகத்துக்கு போயிடாதீங்க. மற்றவங்களை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் பாதாளத்துக்கு போயிடாதீங்க. மற்றவங்களை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை, அழைப்பை இழந்துராதீங்க. ஊழியர்களே, ரொம்ப ஹம்பிளாக உங்களை பார்த்து கேட்குறேன், மற்ற ஊழியர்களை பற்றி பேசாதீங்க. மற்றவன் எப்படினாலும் செஞ்சுட்டு போகிறான், எப்படினாலும் பேசிட்டு போகிறான். அது ஆண்டவருக்கு அவனுக்குள்ள டீலிங். அவன் யூடியூப்பில் அதை பேசுகிறான், இதை பேசுகிறான், குறை பேசுகிறான், என்னையை பற்றி பேசுகிறான், அவங்கள பற்றி பேசுகிறான், நான் சப்போர்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன். நோ, ஏசு கிறிஸ்துவ பயங்கரமாக கேள்வி கேட்டாங்க சீஷர்கள். ஒருத்தர் கூட சப்போர்ட்டுக்கு வரலை, ஒருத்தர் கூட ஏன்னு கேட்கல. ஏசு கிறிஸ்து நீட்டாக ஒரு வார்த்தையில் சூப்பராக ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டார். ஒரே வார்த்தை, ஒன் வேர்டு. நம்முடைய ஆன்சரும் நம்மளை எதிர்க்கிறவங்களுக்கு ஒன் வேர்டாக இருக்கணும். எப்படின்னா, பரவாயில்லப்பா செஞ்சுட்டு போ, ஒரே வார்த்தை. இல்லையா, இனி பிடிக்கலையாப்பா, சந்தோஷம்ப்பா, ஏசப்போன்னு ஆசீர்வதிப்பார். ஒன் வேர்டு ஆன்சராக இருக்கணும். மற்றவங்களை குத்தந்திக்காதீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றார். தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.